வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கை ஒன்று வெட்டுவோம். என்ன, அதாவது நான் ஏற்கனவே போட்ட ஒரு கையின் அதே கட்டிங்கில் வேறொரு அதை விட வித்தியாசமான இன்னொரு கை அதே கட்டிங்கில் தான் வருது. இங்கே பாருங்க, நான் போன முறை கட்டிங் செய்தது கை உங்களுக்கு தெரியும். இந்த கை கட்டிங் செய்து தைச்சும் போட்டுட்டேன். உங்களுக்கு இதே கட்டிங்கில் தான் இன்னொரு கை காட்ட போறேன்னு பாருங்க. இந்த கட்டிங்கிற முன் பக்கத்துண்ட நம்ம விட்டுருவோன்னு இதை வெட்டியாச்சு. பாருங்க, இந்த கட்டிங் எடுத்துட்டேன். இது வெட்டியாச்சு. இந்த துண்டை முன் பாகத்தை வெட்டிட்டேன்னா அடுத்த பாகம் நாங்கள் வெட்ட போகிறோம். அடுத்த பாகத்தை பாருங்க, நான் சுருக்கு எடுக்கிறதுக்கு இந்த துண்டு உங்களுக்கு காட்டினேன்னு இப்படி எடுக்க சொல்லி இதை இப்படியே வச்சு இதே அகலத்துக்கு இப்படி ஒரு சதுர துண்டு எடுக்கிறோம். பாருங்க, இப்படி இந்த வளைவெல்லாம் தேவையில்லை. நேராக இதை விட கொஞ்சம் கட்டியாக்கிட்டு அந்த ஒரு சதுர துண்டு எடுக்கிறேன்னு. இந்த சதுர துண்டை எடுத்துட்டு என்ன செய்ய போகிறோம், இங்கே பாருங்க, இது சென்டர் மார்க்கை போட்டுட்டு பாருங்க. இந்த சென்டர் மார்க்கை போட்டுட்டு இதுக்கு என்ன செய்யுங்க, 2 இன்ச்சு வச்சு ஒரு கட் மார்க், அதாவது 1 2 3 4 8 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு வச்சு அங்காலையும் இங்காலையும் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? போட்டுக்கொண்டு என்ன செய்யுங்க, இந்த சுருக்கு இருக்கு எல்லாம் இதை எடுத்து இப்படி வைங்க இந்த சென்டருக்கு மேலே. அதே மாதிரி எல்லா சுருக்கையும் வைங்க. பாருங்க, 2 பக்கமும் கட் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. 2 பக்கத்துலேயும் கட் மார்க் போட்டுட்டு உங்களுக்கு இந்த பக்கம் சரி வராட்டும் நல்ல பக்கத்துலேயும் எடுக்கலாமே. நல்ல பக்கத்தில் இருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் சென்டர் மார்க். உங்களுக்கு பிரபலத்தில் எடுத்தால் உங்களுக்கு முன்னுக்கு சரியாக வர்றது தெரியாது. அதனால நல்ல வளத்திலேயே எடுக்கும். இப்போ சென்டர் மார்க் போட்டுட்டோம் பாருங்க. இப்போ என்ன செய்யுங்க, இந்த 2ஐயும் எடுத்து இந்த கோட்டில் வைங்க. இதுக்கு மேலேயே இதெல்லாம் வைக்கணும். இந்த 2 இன்ச்சுக்கு பிடிச்சிட்டு இந்த கட் மார்க்கை பிடிச்சிட்டு இதுக்கு மேலேயே சரியாக வையுங்க. இப்போ என்ன செய்யுங்க, இதை இந்த மற்ற இதை கொண்டு வர தேவையில்லை. ஒரு இதை விட்டுருங்க. விட்டுட்டு பாருங்க, இந்த அருகில் பின் பண்ணிக்கலாங்க.
இதில் பின் பண்ணிக்கொள்ளுங்க. சரி பாருங்க, இந்த அருகில் இப்போ பின் பண்ணி இந்த ப்ளீட் எல்லாம் நேராக ஆயிட்டுது. அதே மாதிரி என்ன செய்யணும், அடுத்தது இந்த பக்கத்தில் இதை கொண்டு வந்து இந்த அருகில் விடணும்னு பாருங்க. இதுக்கு நேராக விட்டுட்டு அடுத்ததையும் கொண்டு வந்து இதுக்கு நேராக விட்டுட்டு உண்டை மட்டும் விடணும். 4 ஃப்ளீட்டில் உண்டை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படி நேராக்கி விடணும். பாருங்க, நேராக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இப்படி மடிச்சுட்டு இங்கே இதில் நேராக வச்சுட்டு இந்த பக்கமும் பின் பண்ணணும். இதில் ஒரு கட் மார்க் போட மறந்துட்டேன், அதனால தான் இதை போடணும். இதுக்கு நேராக உள்ள கட் மார்க்கை எல்லாம் இப்போ இப்படி சேர்த்துட்டோம். இப்படி நல்லா நேராக எல்லாம் வச்சுக்கொள்ளணும். எல்லாமே சென்டர் மார்க்கோட நேராக இருக்கணும்னு இப்படி வச்சுக்கொண்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை போட்டுட்டு இந்த 2 கட் மார்க் இருக்குல்ல, இந்த 2 கட் மார்க்கையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு தையல் ஒன்று போட்டுக்கொள்ளணும். அவ்வளோதான் வேலை. போட்டுட்டு இதை வெட்டுறத இப்போ நான் தைக்கக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஓகே நேர்களே, இப்போ இதோட இப்போ உங்களுக்கு எல்லாம் காட்டிட்டேன். இனி இப்போ தைக்கிறத அடுத்த காணொலியில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகே, பாய்.